பிளேஸ்ல இருக்க என்ன கையில டேப்லெட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேனா பாக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர பார்க்க போனேன். கொஞ்சம் பிரச்சனைன்னு காய்ச்சல், இருமல்னு. டாக்டர் இவ்ளோ மருந்த கையில தந்துட்டாரு. அதே மாரி தான் நம்ம டாக்டர நம்பி நம்ம சரீரத்துல பிரச்சனைய சொல்லுறோம். இன்னைக்கு அநேகர் ஏசப்பாவ நம்பி லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ கொடுக்க மறுக்குறாங்க. ஏன்னு தெரியல. ஒரு உலக மனுஷன நம்பி நம்ம லைஃப்ல இருக்க பிரச்சனைலாம் போய் சொல்றோம். அவரு கையில இருக்க எல்லா மருந்தையும் எழுதி தந்துட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இயேசுவ நம்பி ஒரு ப்ராப்ளம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் 1000 ப்ராப்ளம் இருக்கு அவங்க லைஃப்ல. ஆனா ஒருத்தர் தான் சொல்யூஷன். நம்ம இன்னைக்கு நெனைக்கிறோம், டாக்டர் மாரி அவரும் கன்சல்டேஷன் ஃபீஸ் ஏதோ வாங்கிருவாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க அவர்ட்ட ஒப்பு கொடுத்தா போதும். என்ன தருகிறேன் ஏசப்பா பிரச்சனைலாம் பார்த்துக்கிறோம். ஒப்பு கொடுத்தா போதுங்க. அவ்வளவுதான் போதும். அவர் யெகோவா ரஃபாட், யெகோவா ஈரேட் எல்லாவற்றிற்கும் எல்லோவாகட்டும். பரிகாரியாக உங்களுக்காக அவர் இருக்கிறார். அவர நம்பி, அவர் காலத்துல உங்கள ஒப்பு கொடுங்க. இதெல்லாம் தேவையே இல்ல. அவர் இருந்தாருன்னா ஒண்ணுமே தேவையில்ல. அவர் மட்டுமே எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறார். அவர நம்பி உங்க லைஃப்ப சரண்டர் பண்ணி பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள நடத்துவார். தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.